நீதிமொழிகள் 30:26. ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குளிமுசல்களும். போன வாரத்துல எறும்பை குறித்து நாம் பார்த்தோம். எறும்பு பின்னாக வருவதை அது முன்பாகவே அறிந்து அது செயல்பட ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கை உடையது. அப்புறம் என்ன சொல்றது, கடின உழைப்புக்கு அது அடையாளமாக இருக்கிறது, சுறுசுறுப்புக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம போன வாரத்தில் சில வசனத்தின் அடிப்படையில் நம்ம தியானித்தோம். இந்த நாளின் அதனுடைய தொடர்ச்சியாக அதை பார்க்காதவங்க இணையதளத்தில் யூடியூப் சேனல்ல இருக்கும், நீங்க அதை பார்த்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்களுடைய வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குளிமுசல்களும். இங்கே குளிமுசல் என்று சொல்லப்பட்டது ஒரு முயல், ஒரு காட்டு முயல். முயல் வகையிலே காடுகளிலே தங்குகிற ஒரு உயிரினம். இந்த உயிரினம் என்ன செய்கிறது, தன்னை பாதுகாப்பதற்காக கண்மலையின் மேலே தங்களுடைய வீட்டை அது கட்டுகிறது. சாதாரணமாய் கட்டவில்லை, கண்மலையின் மேலே கட்டுகிறது. அதுவே தன்னுடைய வீட்டை உண்டாக்குகிறது. தோண்டி அதை ஒரு கண்மலையில உண்டாக்கி தன்னைத்தானே அதிலே பாதுகாத்துக் கொள்ளுகிறது. ரொம்ப அந்த முயலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அது லகுவா இருக்கும். காதுல எல்லாம் நரம்பு தெரியும், அப்படியே குட்டியா இருக்கும், மெதுவா இருக்கும். அது நம்ம பார்க்குற வீட்டு முயல், காட்டு முயலும் கூட கிட்டத்தட்ட அப்படிதான். அது ஒரு வெளிச்சம் அடிச்ச உடனே அப்படியே நின்றும். ரொம்ப அது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ரொம்ப ஒரு ஞானம் உடையதா இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சரி, இதை குறித்து ஒரு இன்ட்ரோடக்ஷனா அது தன்னை பாதுகாக்குதுன்னு சொல்லியாச்சு. நேர நான் அதனுடைய விளக்கங்களுக்குள்ளாக கடந்து போக நான் விரும்புகிறேன். ரெண்டு விஷயங்கள் அது முதலாவது அதுல செஞ்சிருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு உயர்ந்த இடத்தை அது தெரிந்து கொள்ளுகிறது. அல்லேலூயா. ரெண்டாவது, அது ஒரு பாதுகாப்பான இடத்தை தெரிந்து கொள்ளுகிறது. ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ஹை, உயரம், ஹைடு, மறைவிடம். ஒரு உயர்ந்த இடத்தையும் ஒரு மறைவிடத்தையும் ரெண்டையும் அது தெரிந்து கொள்ளுகிறது. முயலுடைய, குழி முயலுடைய சுபாவம். இதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அல்லது மனிதர்களாய் பிறந்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு கண்மலை இருக்கிறது. அந்த கண்மலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரே என் கண்மலையும், அவரே என் கோட்டையும், அவரே என் துருகவுமாய் இருக்கிறார். அந்த இயேசு என்னும் கண்மலைக்குள்ளே ஒரு மனுஷன் ஓடி போய் தப்பிச்சுக்கிட்டானா, ஓடி போய் தன்னை ஒழித்து கொண்டான் என்றால் அவன் பாக்கியவான். இந்த கடைசி நாட்களிலே நீங்களும் நானும் உங்களை ஒரு முயல் போன்று, ஆனா சொல்றாரு, குட்டி முயலுக்கு அவ்வளவு ஞானம் இருக்குது, மனுஷனுக்கு அந்த ஞானம் இல்லைன்னு சொல்றாரு. நான் என்னை பாதுகாக்க முடியும், என்னால வாழ முடியும் சொல்லி மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா ஒரு முயலுக்கு அந்த ஞானம் இருக்குது. என்ன ஞானம்? கண்மலையில தான்ப்பா நான் பாதுகாப்பா இருக்க முடியும், அதுக்கு நினைச்சது ஒளியுதே. ஆனா மனுஷனுக்கு படைச்சவரை குறிச்ச அறிவில்லை. அவன் தன்னையே பாதுகாத்துக் கொள்ளலாம் நினைக்கிறான், அவன் தன்னையே விடுவித்துக் கொள்ளலாம் நினைக்கிறான், தானே ஆசீர்வாதமா இருக்கலாம் நினைக்கிறான். ஆனால் அது தவறு. ஒரு கண்மலை இருக்கிறது, அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் கண்மலை. அந்த கண்மலைக்குள்ளே நீ ஒளிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீ தப்புவிக்கப்படுவாய். அந்த ஞானம் உனக்கு வேண்டும் என்று ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே சொல்லுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு ஞானம் இருக்குது, ஆனா ஒரு ஞானம் உங்களுக்கு எனக்கு வேணும். அந்த கண்மலைக்குள்ள நீங்களும் நானும் ஒளிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ரெண்டு விஷயங்கள் அது போகுதுன்னு சொன்னேன். ஒரு உயரம் ஒன்று, மறைவிடம் ஒன்று. ஹை அண்ட் ஹைடிங் பிளேஸ். ஒரு உயரமான ஸ்தலமும் ஒரு மறைவிடமும் அது தெரிந்து கொள்ளுது. கண்மலை எங்க இருக்கும்? கீழேயா இருக்கும்? ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கும். அல்லேலூயா. அதுல கஷ்டப்பட்டு தான் அது மேலே ஏறுது. நீங்கள் நானும் ஆண்டவராகிய உங்களை காப்பாற்றி கொள்ளணும்னா அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்க போய் உங்களை ஒழிச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும். அந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. மனுஷன், ஆண்டவர் சொல்றாரு, கழுதை கூட தன்னுடைய முன்னணியத்தை அணியும், தன்னுடைய எஜமானனை அறியும், ஆனால் என் ஜனங்களோ அறிவில்லாமல் இருக்கிறார்கள். கழுதைக்கு கூட தெரியும் தன் எஜமான் தாயா தன்னை கூட்டு போவான், காப்பாத்துவான்னு. ஆனா மனுஷனுக்கு தெரியல, என்னை படைச்ச ஒரு இறைவன் தான் என்னை காப்பாத்தனுங்கிற அறிவு மனுஷனுக்கு கிடையாது, இல்ல. அதனால ஆண்டவர் ஞானம் உள்ளவர்களா இருக்க விரும்புகிறார். ரெண்டு விஷயங்கள் என்று சொன்னேன். முதலாவது உயரம். அல்லேலூயா. உயரத்தை தெரிந்தெடுக்கிறது. வேதத்திலே உயர்ந்த இடம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அந்த உயர்ந்த இடம், உயரம் சொன்ன உடனே நீங்க இயேசுவை தான் எடுத்துக்கிறோம். பாதுகாப்புன்னு சொன்ன உடனே நீங்க இயேசுவை தான் எடுத்துக்கணும். கண்மலைன்னு சொன்னா நீங்க அது இயேசுவை தான் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்மலை, உயரம், மறைவிடம் எல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நீதிமொழிகள் 15:24 அது உயரத்தை அடைகிறது. அந்த உயரத்தை பற்றி என்ன போடப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம். நீதிமொழிகள் கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஒரு ஜீவ வழி என்னன்னா, அது உன்னதத்தை நோக்கு வழியாம், உயரத்தை நோக்கு வழியாம். கவனிங்க, இந்த வசனம் என்ன விளக்கி தருகிறது நமக்கு? ஒரு கீழான பாதாளம் இருக்கிறது. இங்க இருக்கிற சகோதரனே சகோதரியே,
நம்முடைய வாழ்க்கைக்கு அப்புறம் நம்ம பாடல்ல பாடுறது போல நம்முடைய உடலை விட்டு இந்த உயிர் என்ன பண்ணும்? வெளியில போயிரும். அல்லேலூயா. நம்முடைய உடலை விட்டு என்ன பண்ணிரும்? இந்த உயிர் வெளியில போகும். போய் 2 இடத்துக்கு கடந்து போகும். ஒன்று பாதாளம், இன்னொன்று பரதேசி. அல்லேலூயா. இந்த பாதாளத்துக்கு ஒரு பெயர் இருக்கிறது, கீழ் பாதாளம். அல்லேலூயா. கீழ் பாதாளம். இந்த கீழ் பாதாளம் மேல் பாதாளம்னு இருந்துச்சு, ஒன்னாதான் இருந்துச்சு. இடையில ஒரு பிளவு இருந்துச்சு. லாசர் என்கிறவன் மேல் பாதாளத்துல நல்ல சுகத்தோடு இருக்கிறான். கீழ் பாதாளத்துல ஐஸ்வர்யவான் என்கிறவன் நரகத்துல வேதனை அடைந்து கொண்டிருக்கிறான். இந்த 2 ஒன்னாதான் இருந்துச்சு. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே இந்த மேல் பாதாளம் பரதேசி என்று மாற்றப்பட்டது. ஆண்டவர் அதை தம்மோடு கூட கொண்டு போய் அதை நம்முடைய வானங்களுக்கு மேலாக வைத்திருக்கிறார். இப்பொழுது கீழ் பாதாளம் என்று சொல்லுவது நரகத்திற்கு ஆயத்த நிலையாய் இருக்கிற பாதாளம். நரகம் இன்னும் உருவாக்கப்படவில்லை. ஆனால் பாதாளம் என்பது பிசாசுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு இடம், ப்ரீ ஜெயில். ஒரு ஜெயில ஆயுள் கைதியாய், தூக்கு தண்டனை கைதியாய் அடைக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு செல்லுல தூக்கி போடுற மாதிரி பிசாசு கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு இடத்துக்கு பெயர் தான் கீழ் பாதாளம். ஹல்லேலூயா. இந்த கீழ் பாதாளத்துக்கு ஒரு மனுஷன் தப்பு வைக்கப்பட வேண்டுமானால் அவன் உயரமா இருக்கிற உன்னதத்தின் வழியை அவன் நோக்க வேண்டும். கீழ் பாதாளத்துக்கு ஒரு நீங்க போகக்கூடாதுன்னு நினைச்சா, கீழே இருக்கிற நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சா, உன்னதத்தை நோக்கு வழியாம் என்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்குகிற பார்வை உங்களுக்கு இருந்தால் மட்டுமே நாம் கீழ் பாதாளத்திலிருந்து தப்பு வைக்க முடியும். அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாருக்கும், உங்க தாழ்மையான சொல்றேன், எல்லாருக்கும் ஒரு கேரண்டி இருக்குதா? இன்னைக்கு உங்களுடைய ஆன்மா மரித்து போனால், அதாவது இன்னைக்கு நீங்க செத்து போனா உங்களுடைய ஆன்மா கீழ்பாதாளத்திலிருந்து தப்பு வைக்கப்படுமா? எத்தனை பேர் இந்த இடத்துல உறுதியா சொல்ல முடியும்? இன்னைக்கு நான் செத்து போனா என்னுடைய ஆன்மா கீழே இருக்கிற அந்த நரக பாதாளத்திலிருந்து தப்பு வைக்கப்பட முடியுமா? இந்த கேள்வி எப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆண்டவருக்குள்ளதான் இருக்கேன் பிரதர், பரலோகத்துக்கு போகாமையா இருப்பேன் அப்படின்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு உங்க நிலைமை என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பெயரை நான் கிறுக்கி போடுவேன். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல சொல்வாரு, இதோ வெண் வஸ்திரம் தரித்தவர்களாய் இருப்பார்கள், அவர்கள் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்காமலும் இருப்பேன். ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடாத சிலர் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. வஸ்திரம், இந்த ஆவிக்குரிய வஸ்திரம் அழுக்கா இருக்கிறவன் பெயர்லாம் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டு போகும். இந்த வஸ்திரம் வெண்மையாய், அதாவது ஆவிக்குரிய வஸ்திரம் வெண்மையா இருக்கிறவனுடைய பேரு தான் ஜீவ புஸ்தகத்துல இருக்கும். வஸ்திரத்தை அழுக்காக்குகிறது என்னது? அழுக்கு, தூசி அழுக்காக்குறது மாதிரி ஒரு ஆன்மாவை அழுக்காக்குகிறது பாவம். ஒருவேளை இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா உங்கள் மேல பாவமும் அழுக்கும் திரும்ப திரும்ப மோதி அந்த ஆத்மா அழுக்காயிருச்சுன்னா உங்களுடைய என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து, எத்தனை புரியுது? என்ன ரட்சிக்கப்பட்டவனே போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். உங்க வஸ்திரம் கரைபடாததாய் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உன் தலையில எண்ணெயும் குறையக்கூடாது, உன் வஸ்திரம் வெண்மையாவும் இருக்கணும், உன் தலையில எண்ணெயும். இது என்ன அர்த்தம்? இதை சிலர் லிட்டரலா எழுத்த எடுத்துக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை போகும்போது வலுவலுன்னு எண்ணெய் தேய்ச்சிட்டு வெள்ளைச்சட்டையை போட்டு போற. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, வெள்ளைச்சட்டை போட்டிருக்கணும், மண்டை ஃபுல்லா எண்ணெய் இருக்கணும். அப்படித்தான் நம்மள இருக்க சொல்லியிருக்காரு. இல்ல, மண்டையில இருக்கிற எண்ணெய்னா உங்க மேல இருக்கிற அபிஷேகம், ட்ரெஸ் வெள்ளைனா உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம். அதுக்கு வெள்ளைச்சட்டை போடக்கூடாது, எண்ணெய் தைக்க கூடாதா? அதையும் செய்ய வேண்டும், இதையும் விட்டு விடாது இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ட்ரெஸ் வெள்ளையா இருக்கணும்னா உங்க ஆன்மா வெள்ளையா இருக்கணும், கரப்படாம பாத்துக்கணும். உங்க தலை மேல அபிஷேகம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது இருந்தாதான் நீங்கள் கீழ்பாதாளத்திலிருந்து தப்பு வைக்கப்பட முடியும். ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த இடத்துல இருப்பீங்கன்னா இன்னைக்கு உங்களை பார்த்து கேள்வி கேளுங்க, இன்னைக்கு நான் செத்து போனா கீழ்பாதாளத்துக்கு போவேனா, மேல் பாதாளத்துக்கு மேல இருக்கிற பரதேசிக்கு போவேனா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை தருகிறார். இந்த முயல் என்ன பண்ணுமா? என்ன கவனிங்க. இந்த முயல் என்ன பண்ணுச்சா? கீழே இருந்தா சிறுத்தை இருக்கும், சிங்கம் இருக்கும், புலி இருக்கும். இது சமவெளியில தான் சிங்கம் நடமாடும். நல்லா புரிஞ்சுக்கிறோம். சிங்கம் எதுல நடமாடும்? சமவெளியில. மலையில ஏறாது, அதுக்கு ஏறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்காது. சமவெளியிலே மரணம் இருக்கிறது, சமவெளியிலே பாதாளம் இருக்கிறது, சமவெளியிலே பாவம் இருக்கிறது. இதுல இருந்து நீங்க தப்பு வைக்கணும், மனுஷன் செத்து நரகத்துக்கு போற மாதிரி நீங்க போக கூடாதுன்னா இங்க புதுசா வந்தவங்க நீங்க கேட்கணும், நீங்க உன்னதத்துக்கு போகிற வழியாம் இயேசுவை நீங்கள் தேட வேண்டும். உன்னதத்தை நோக்குகிற இயேசுவை, உன்னதத்தில் இருக்கிற இயேசுவை நீங்கள் நோக்கி பார்த்தால் கீழ் பாதாளத்திலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு தருகிறேன். எல்லாரும் சொல்லுங்க. புதுசா வந்தவங்களும் ஒருவேளை சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னியும், எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தாரும், என் வாழ்க்கையை நான் உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன்.
அப்படின்னு சொல்லி இயேசுக்காக நீங்க வாழ்ந்து உன்னதத்தை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஜீவ வழி திறக்க போகிறது. அந்த வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற வழி. ஹல்லேலூயா. அப்ப முயல் என்ன பார்த்துச்சு? முதலாவது உன்னத உயர்ந்த இடத்துக்கு ஓடிச்சு, கண்மலைக்கு ஓடி போயிடுச்சு. சிங்கம் கடிக்கும், சிங்கம் தான் மரணம், சிங்கம் தான் பிசாசு, சிங்கம் தான் பாதாளம். ஐயோ கீழே இருந்தா கடிக்குமேன்னு அது குடு குடு குடுன்னு ஏறி மேல போயிடுச்சு. அங்க சிங்கங்களும் வராது, சிறுத்தைகளும் வராது, ஓநாய்களும் வராது, பாம்பும் வராது, எதுவும் வராது. அங்கு கண்மலையின் மறைவிலே ஆண்டவர் அந்த பலனில்லாத அந்த முயல் குட்டியை பாதுகாத்துக்கிறவாரு. அங்கே மரணமும் இல்லை, அங்கே அழுகையும் இல்லை, அங்கே நித்திய ஜீவன் இருக்கிறது. அதுவே கண்மலையின் மறைவு. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் அதை தருவாராக. ஆமென். உங்களுக்கு நான் பேசுற புரியலன்னா இன்னும் நான் சொல்ல விரும்புறேன். நீங்க நரகத்துக்கு போகாம இருக்கும்னா ஒரு வழி, அது உன்னத வழி, அது இயேசுவை பார்க்கும் வழி. நீங்க இயேசுவை மட்டும் பார்த்தா, வேற எதையும் பார்க்காம, யாரையும் பார்க்காம, நீங்க இயேசுவை மட்டும் பார்த்து உங்க பாவங்களை அறிக்கை செஞ்சு அவருக்காக வாழ்ந்து மேல பார்த்துட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு உறுதியா சொல்ல முடியும், நீங்க கீழே போவதே இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் மரணத்தை சந்தித்தாலும் நீங்கள் பாதாளத்துக்குள் போவதில்லை. ஆண்டவர் இயேசு உங்களை உன்னதத்துக்கு கொண்டு போவார். ஹல்லேலூயா. உன்னதத்துல ஏறவங்க இறங்கிடக்கூடாது. விசுவாசிகள் ஏறிக்கிட்டே ஆண்டவர் என்ன சொல்றார்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? பாவம் செய்யாமல், கைகள் சுத்தமுள்ளவன், நாவினால் தீமை செய்யாதவன், வட்டிக்கு கொடுக்காதவன், இதெல்லாம் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறவன் தான் அவன் எங்க ஏறுவான்? உன்னதத்துக்கு. சில விசுவாசி ஏறிட்டு இறங்கிடுவாங்க. 5 வருஷம் ஏறிக்கிட்டு இருப்பான், 6வது வருஷம் சல்லுன்னு இறங்கிடுவான். நல்லா கவனிங்க, நம்ம சமவெளியில இல்ல. நம்ம நடந்து போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நின்றோம்னா சமவெளியில நிக்கலாம். சறுக்கு பாறையில உங்களால நிக்க முடியாது. சறுக்கு பாறையில நீங்க சமாளிக்கணும்னா நீங்க மேல ஏறிக்கிட்டே தான் இருக்கணும். மேல ஏறுகிறவர்கள் விழமாட்டார்கள். போதும் ஆண்டவரே நின்ற உடனே அடுத்த ஸ்டெப்பை நம்ம பொத்துன்னு கீழே விழுந்துருவோம். அப்ப விசுவாசிகள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முன்னேறிக்கிட்டே இருக்கணும். ஜெபம் பண்ணது போதும் இருக்க கூடாது, பைபிள் படிச்சது போதும் இருக்க கூடாது. நீங்கள் முன்னேறி கொண்டே இருக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அப்ப உன்னதத்தை நோக்குகிற வழியே பேதைகளுக்கு, முட்டாள்களுக்கு, ஞானம் இல்லாதவர்களுக்கு, அழிவை நோக்கி செல்லுகிறவர்களுக்கு உன்னதத்தை நோக்கும் வழியே அவர்களுக்கு ஜீவ வழியா. ஹல்லேலூயா. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. வாசிக்கிட்டே இருங்க. நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. என்ன சொல்லுகிறது? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், அதாவது நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்டானால், ஏசப்பாவை ஏத்துக்கிட்டது உண்டானால், கீழானவைகளை அல்ல, தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிற மேலானவைகளை நீங்கள் தேடுங்கள். நம்ம எதை நோக்கி பார்க்கணுமா? ஒரு விசுவாசி சொல்லுங்க. மேல. எனக்கு நிறைய விசுவாசி கீழே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு விசுவாசி எதை பார்க்கணும்? ஒரு மனுஷன் எதை பார்க்கணும்? கிறிஸ்துவனை கூட எழுந்து உண்டானால் தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிற்கும் மேலானவைகளை தேடு. ஆண்டவர் சொல்றாரு, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், செத்து போயிட்டீங்கப்பா. உங்க உயிர் யாரோடு கூட இருக்கிறது? இயேசுவோடு கூட இருக்கிறது. இயேசு மீண்டும் வரும் பொழுது அந்த உயிர் இந்த உயிரையும் சேர்ந்து நம்ம பரலோகத்துக்கு போக போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? கீழே பார்க்க கூடாது. முயலை பார்த்து சொல்றாரு, முயலுக்கு அந்த அறிவு இருக்குது. என்ன அறிவு? கண்மலைக்கு ஓடினது, ஹை பிளேஸ், உயரத்துக்கு தான் அது ஓடும். ஆனா ஒரு விசுவாசி கீழே இறங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கீழே பார்க்காதீங்க, கீழ் நோக்கி பார்க்காதீங்க, நீ எங்கும் நிற்காதே, மலைக்கு ஓடி போய் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் லோத்தின் மனைவி திருப்பி பார்த்தா. ஏன் திருப்பி பார்த்தா? அவ இடம் அவளை இழுத்துருச்சு, வீடு அவளை இழுத்துருச்சு, அவ நகை அவளை இழுத்துருச்சு, ப்ராப்பர்ட்டி அவளை இழுத்துருச்சு. அக்கினி விழுந்து அழிச்சுக்கிட்டு இருக்கு, மலையை பார்த்து ஓடிப்போன்னு சொன்னா ஓடிக்கிட்டு இருந்தவ திரும்பி கீழ் நோக்கி பார்த்தா பாருங்க, அவள் உப்பு தூணாய் மாறிவிட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகம் எல்லாம் அழிய போகிறது, ஏசப்பா திரும்ப வரப்போகிறார், அங்கதான் போய் வாழ போறோம் அப்படின்னு சொல்றவங்க இனிமே கீழ் நோக்கி பார்க்க கூடாது, மேல் நோக்கி தேவனையே நீங்களும் நானும் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், செத்துட்டோம். நம்ம சொல்லுங்க, நம்ம எல்லாரும் செத்துட்டோம். நம்ம மாம்சம் செத்துட்டோம். நம்ம உயிர் எங்க இருக்கான்? ஏசப்பாட்டம் மறைஞ்சிருக்குதான். நம்ம உயிர் அங்க இருக்குது, வெறும் உடல் தான் இங்க வாழுது. ஏசப்பா திரும்ப வரும் பொழுது அவர் நம்மை எடுத்துக்கொள்வார். கீழே ஒரு விசுவாசியும் பார்க்கவே கூடாது. ஹல்லேலூயா. அப்ப முதலாவது இந்த முயல் உயர்ந்த இடத்துக்கு போறது எது?
தன் ஜீவனை பாதுகாத்து கொண்டு நித்திய ஜீவனை அடைவதற்காக அது மேல் நோக்கி பார்க்கிறது. கர்த்தர் நம்மையும் மேல் நோக்கி பார்க்க செய்வாராக. கரங்களை வைத்துறாரு இல்லையா? சொல்லுங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 32:13. உயர்ந்த இடத்துல வேற என்ன கிடைக்குது? இந்த முயல் உயர்ந்த இடத்துக்கு போச்சு. உயரத்தில் அடுத்து என்ன கிடைக்குது? பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். நல்லா கவனிக்கணும். உயரத்தில் அடுத்து என்ன கிடைக்குதுன்னா சிறந்த ஆசீர்வாதங்கள் உயரத்தில் கிடைக்கிறது. நீங்க எல்லாரும் கீழே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் எல்லாரும் கீழே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க நல்லா கவனிங்க. நாங்க மலை மேல ஊழியத்துக்கு போவோம். சில மலைகள் மேல கோழியை பிடிச்சி அடிச்சு குழம்பு வச்சு தருவாங்க. அந்த கோழி நல்ல தீவனம் மட்டும்தான் திங்கும். கோழியில கூட உண்மையான சத்து இருக்கும், அரிசியில உண்மையான சத்து இருக்கும். தேனு டைரக்டா பறிச்சுட்டு எடுத்துட்டு வந்த தேனை தருவாங்க. பலாப்பழம் அந்த அளவுக்கு டேஸ்ட் கீழே நம்ம பார்க்கவே. அவங்களுக்கு சொல்லவா, கீழே இருக்கிற எல்லாம் டூப்ளிகேட், உன்னதத்தில் இருக்கிறது மட்டும்தான் ஒரிஜினல். ஆண்டவர் அதை தான் இங்க சொல்லுகிறார். அவனை உயர்ந்த இடத்துல நான் கொண்டு போனேன், பூமியில் உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். அவனை உயரத்துக்கு கொண்டு போனார். அந்த உயரம்னா யாருன்னு சொன்னேன்? சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க எல்லாரும், வாய் திறந்து சொல்லுங்க. உயரம் யாரு? முயல் எந்த உயரத்துக்கு போகுது? எந்த கண்மலை? இயேசு கிறிஸ்து கண்மலை. நம்ம உயரத்துக்கு போகணும். ஃபர்ஸ்ட் உயரத்துக்கு போனா ஜீவன் பாதுகாக்கப்படும். ரெண்டாவது, உயரத்துக்கு போனால் உச்சிதமான பெஸ்டான பொருள் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா டூப்ளிகேட், எல்லாம் டூப்ளிகேட், ஃபுல்லா சைனா பீஸ். மேல போனா எல்லாம் ஒரிஜினல், எல்லாம் ஒரிஜினல். ஹல்லேலூயா. மேல உயர்ந்த இடத்துக்கு ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். வயல்ல விளையிறது தான் கொடுத்தார். பிளாஸ்டிக் அரிசிலாம் வரப்போகுது, உங்களுக்கு தெரியுமா? பிராய்லர் மீன் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? பிராய்லர் கோழி தான் உங்களுக்கு தெரியும். பிராய்லர் மீன் இருக்கு, ஊசி போட்டு வளர்க்கிற மீன்கள் இருக்கிறது, எல்லாம் டூப்ளிகேட். ஆண்டவர் சொல்றாரு, வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையின் தேனை அவனுக்கு கொடுத்தார். கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயை அவன் உண்ணும்படி செய்தார். நான் ரெண்டாவது சொல்ல விரும்புற காரியம், உயர்ந்த இடத்துல உச்சிதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆண்டவரை நம்பி ஒரு விசுவாசி அந்த முயலை போல கண்மலைக்கு ஓடி போனா அதுக்கு நல்ல சாப்பாடு உண்டு. நீங்க வருத்தப்பட தேவையில்லை, நீங்க கஷ்டப்பட தேவையில்லை, நீங்க கடன் வாங்க தேவையில்லை, நீங்க கண்ணீர் வெடிக்க தேவையில்லை, நீங்க வருத்தத்தின் அப்பத்தை புசிக்க தேவையில்லை. உங்களுக்கு உயர்ந்த இடத்தையும் பெஸ்டானதையும் ஆண்டவர் தர விரும்புகிறார். அது உயர்ந்த இடத்தில் தான் இருக்கிறது, அது இயேசுவுக்குள் தான் இருக்கிறது. இங்க வந்திருக்கிற எல்லாரும் நீங்க ஆண்டவரையே நம்பி வாழ்வீர்களானால் உங்களுக்கு பெஸ்டா ஆண்டவர் தருவார். டூப்ளிகேட் நம்பிடாதீங்க. கொஞ்சம் வந்தாலும் அது ஆண்டவர்கிட்ட இருந்து வரும். அல்லேலூயா. கொஞ்சம் நெய் தாங்க, கொஞ்சம் எண்ணெய் தாங்க கிடைச்சிச்சு, கொஞ்சம் தேனு தான் கிடைச்சிச்சுன்னா அது கண்மலை தேனா இருக்கணும், டூப்ளிகேட் தேனா இருக்கக்கூடாது. சுத்தமான தேனு நீ எவன் போட்டாலும் அது சுத்தமே. சுத்தமான தேனுக்கு விளம்பரமே, சுத்தமான தேனுக்கு விளம்பரம் தேவையா? தேவையில்லை. சுத்தமான தேன் கண்மலையிலிருந்து வடிகிறதே சுத்தமான தேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உயர்ந்த ஆசீர்வாதங்களை தருவாராக. ஏசாயா 23:18 இங்கு ஒரு எதிரியின் கையில் இருக்கிற ஒரு பொருளை ஆண்டவர் வாங்கி தமது சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்கிறார். ஏசாயா 23:18 தான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இது தீரு என்கிற ஒரு ராஜ்யபாரம், ஒரு நாடு. ஆண்டவர் சொல்றாரு, அவன்கிட்ட இருந்து புடுங்கி அதை நான் என்ன பண்ண உன்கிட்ட கொடுப்பேன். ஹல்லேலூயா. யார்கிட்ட இருந்து புடுங்கி? தீரு ராஜாவின் இடத்திலிருந்து எல்லா பொருள்களையும் நான் பிடுங்கி அதை யாருக்கு கொடுப்பேன்? தேவ சமூகத்தில் இருக்கிற என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன். நீங்க ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து அந்த உன்னத வழியை நோக்கி பார்த்தா எதிர்கிட்ட இருந்து புடுங்கி உங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ணுவாரு? தருவார். நமக்கு தான் நம்மள்ட்ட இருந்து எவனோ புடுங்குறான். ஏன்னா நம்ம உயர்ந்த இடத்துக்கு என்ன பண்ணல, போய் உட்கார்ல. முயலுக்கு அந்த அறிவு இருந்துச்சு, கீழே இருந்தா நாய் புடுங்கிரும், நரி புடுங்கிரும், சிங்கம் புடுங்கிரும், கரடி புடுங்கிரும், எவனும் புடுங்க முடியாத இடத்துக்கு நான் போறேன்பான்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு மேலே ஏறி ஒரு உன்னதத்தின் வழியை நோக்குச்சு. அங்க ஒரு கண்மலையில ஒரு தோண்டுச்சு, உள்ள போய் மறைஞ்சுக்கிடுச்சு. அது பாட்டுக்கு சாப்பிடும், அது பாட்டுக்கு இருக்கும். ஒருவரும் அதை அச்சுறுத்தவும் இல்லை, ஒருவனும் அதை தொடவும் இல்லை. தன் பாதுகாப்பாய் அது வாழ்ந்தது. உச்சிதமானதை அது சாப்பிட்டுச்சு. நீங்க நல்லா வஸ்திரம் தரிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்ல வீடுகள்ல இருக்கணும், நல்ல நிலங்கள்ல இருக்கணும்,
கொஞ்சமா இருந்தாலும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். அப்படி நீங்கள் இருக்க வேண்டுமானால் கர்த்தர் உங்களை உன்னதத்தின் பாதையிலே வரும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீ ஆண்டவரை நம்பியே வருகிற நாட்களில் நீங்கள் வாழ வேண்டும். அந்த எது தந்தாலும் எனக்கு மலை உச்சியில தாங்கப்பா, எது தந்தாலும் உன்னதத்துல எனக்கு தாங்கப்பா, எது தந்தாலும் சமவெளியில் அல்ல, ஒரு உன்னதமான இடத்துல நீர் தந்தால் எனக்கு அது ஆசீர்வாதமாக அமையும். ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு பாருங்க 18ல, அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும், அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதில்லை, பூட்டி வைக்கப்படும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள், இவங்கதான் தேவனோடு இருக்கிறவர்கள், திருப்தியாய் சாப்பிடுவார்களாம். கர்த்தர் உங்களை திருப்தியாய் சாப்பிட வைக்க போகிறார். அல்லேலூயா. திருப்தி. நல்ல வஸ்திரங்களை தரிப்பிக்கப்படுவார்கள், அதன் வியாபாரங்கள் அவர்களை சேரும். அல்லேலூயா. நல்ல ட்ரெஸ், நல்ல சாப்பாடு, நிம்மதியான தூக்கம், அது உயர்ந்த இடத்துல யாரும் அச்சுறுத்தாமல் கிடைக்கும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த முயலை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, காடுக்குள்ள மேடுக்குள்ள அப்படியே சிங்கத்துக்கு நடுவில் இந்த முயல் இருந்தா நடுங்கிக்கிட்டு பயந்துக்கிட்டு எப்ப முழுங்குமோ எப்ப சாப்பிடுமோ தெரியாம இருக்கும். ஆனா இது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அந்த ஏசப்பா இன்னும் கண்மலைக்குள்ள போச்சு, அது இப்ப ஜீவனையும் பாதுகாத்துச்சு, பெஸ்டானதை அதை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? ஆண்டவர் நீங்க அதிகமா ஆண்டவர்ங்கிற அந்த நதிக்குள்ள இறங்கி இனிமே நம்ம வாழ்வதற்கு கற்றுக்கொள்வோம். உங்களுக்கு நல்ல பாதுகாப்பும் நல்ல திருப்தியும் என் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 18:33 வாசிக்கலாம் சீக்கிரமா. சங்கீதம் 18:33. என் கால்களை எப்படி மாத்துறாரா? இப்ப மான்களின் கால்களை போல மாற்றி என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் உயர் தளங்களில் என்னை நிறுத்துகிறார். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? உயர போன முயலை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் உயர போன முயலுக்கு என்ன பாதுகாக்கப்பட்டுச்சு? ஜீவன். ரெண்டாவது என்ன கிடைச்சிச்சு? அதுக்கு நல்ல உயர்ந்த உணவுகளும் உயர்ந்த ஆடைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைச்சது. மூணாவது என்ன கிடைக்குதுன்னு தெரியுமா? உயர்ந்த இடத்துக்கு போனா மேன்மையும் மகிமையும் நமக்கு கிடைக்காது. அல்லேலூயா. உயர்ந்த, அதுக்கு எக்ஸாம்பிளா மான பத்தி சொல்லுகிறார். அவர் என் கால்களை மான்களின் கால்களை போல ஆக்கி என்னை என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். மான பத்தி உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். முயலை பார்த்தோம், அப்படி உயர்ந்த இடம் சொல்லும் போது நமக்கு மான் உள்ள வந்து கிராஸ் ஆகுது. இந்த மானுடைய தன்மைகள் பார்த்து சொல்றேன், ஏன்னா அது உயர்தலங்களிலே ஆசீர்வதிக்கப்படுகிறது. மானுக்கு வலிமையான பின்கால்கள் இருக்கிறது. பின்கால் வலிமையா இருக்கனால அது நல்ல ஜம்ப் பண்ணும். மான் லகுவான உடல் இருக்கிறது, உடல்ல வெயிட் குறைய, அதனால அதுக்கு பேலன்ஸ் கிடைக்கும். நல்ல உயரத்துல ஏறினாலும் அது அப்படியே தன்னை பேலன்ஸ் பண்ணிக்கும். விரிகுழம்பு, காலில் விரிகுழம்பு இருக்கும், அதனால பாறைகள்ல அப்படி கிரிப்பா பிடிச்சிக்கும். ஒட்டையை அப்படி இருக்காது, இப்படி பிடிச்சிக்கும். இவ்வளவு தன்மைகள் இந்த மானுக்குள்ள இருக்கிறதுனால ஆண்டவர் இந்த மான்களின் கால்களை பலப்படுத்தி குதிச்சு 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 அது உயரத்துல போய் நிற்குது. அந்த உயரத்துல இருந்து மானை உயர்த்தி மேன்மைப்படுத்தி அதுக்கு அதிகாரமும் ஆசீர்வாதங்களும் தந்து மகிமையும் தந்து அந்த மான கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்களும் உன்னதமான கண்மலையாக இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் ஒரு மகிமையான இடத்துல வைப்பார். எத்தனை பேர் விரும்புறீங்க உங்களை மகிமையான இடத்துலையும் ஒரு ஆசீர்வாதமான இடத்துலையும் கர்த்தர் உங்களை வைக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். இந்த மூன்று ஆசீர்வாதங்களும் அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிறது. என்ன ஆசீர்வாதத்துக்குள்ள? அது உயர்ந்த இடத்துக்குள்ள இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஜீவன் பாதுகாக்கப்படுகிறது, இரண்டாவது ஒரு திருப்தியான ஆசீர்வாதம், மூன்றாவது மேன்மையும் மகிமை. ஹல்லேலூயா. அடுத்ததாக இது தன்னை ஹைட் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தேன், தன்னை மறைத்துக் கொள்ளுகிறது. சங்கீதம் 32:7 ஒருவர் எடுங்கள். சங்கீதம் 143:9 ஒருவர் எடுங்கள். பாருங்க, பிரச்சனைகள் இக்கட்டுக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். எப்ப? ரெண்டாவது முயல் என்ன பண்ணுது? குழி முயல் உயரத்துக்கு போகுது, அடுத்து தோண்டி கண்மலையை தோண்டி அந்த பொந்துக்குள்ள என்ன பண்ணா உள்ள போய் மறைஞ்சுக்கணும். இப்ப சிங்கங்கள் வருகிறது, ஏதோ ஒண்ணும் மேல வர முடியாது. சப்போஸ் வந்தாலும் செவுத்த கொடைஞ்சு உள்ளக்கு இருக்கும். சொல்லுங்க, செவுத்த கொடைஞ்சு உள்ள இருக்கும், எதுனாலையும் அது டச் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. உள்ளே போய் மறைந்து கொள்ளுகிறது. ஆமென். இதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் ஆகணும். இந்த குழியை சாதாரணமா என்ன பண்ண முடியாது, தோண்ட முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தோண்டுச்சு.
பாக்குறதுலாம் பார்த்துருக்கோம். வேலையத்து போய் இதை பண்ணிக்கிட்டு இருக்கடான்னு. வேலையத்து போய் பண்ணல, அறிவா பண்ணிக்கிட்டு இருக்குது. மேல போய் தோண்டி 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 உள்ள போய் அந்த முயல் மறைஞ்சுக்கிறது. எது வந்தாலும் எதுவும் வர முடியாது. சப்போஸ் அது வந்தாலும் அதை தொட முடியாது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முழுமையா தேடும் பொழுது உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் ஒரு பாதுகாப்பை தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எது உங்களை தொட முடியாது. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், சிறுத்தைனால உயரத்துல ஏற முடியாது, சயின்ஸ் படி. சிங்கத்தினால ஏற முடியாது, ஓநாயினால ஏற முடியும், ரொம்ப ஏற முடியாது. எந்த மிருகங்களுக்கும் உயரே பலன் இல்லை. புரிஞ்சுக்கணும், எந்த மிருகத்துக்கும் உயரத்துல பலனு இல்ல. காட்டு மிருகங்களுக்கு, கொள்ளுகிற மிருகங்களுக்கு உயரத்திலே பலன் இல்லை. எந்த பிசாசுக்கும் எந்த கிரியைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருப்பவனுக்கு பலன் இல்லை. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அவன் சொல்றாரு, முயல் உள்ள போய் மறைஞ்சுக்கிருச்சு, மறைவிடமாய் புகலிடமாய் இயேசுவை தெரிஞ்சுக்கிருச்சு. இப்ப என்ன சொல்றாரு? பிரச்சனைகளும் இக்கட்டுகளும் வருகிறது, இக்கட்டுகளை விளக்கி இரட்சணிய பாடல்கள் என் நாவிலிருந்து வரும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையில இருந்து ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார்? வெளியே கொண்டு வருவார். கொண்டு வந்த உடனே நம்ம சொல்லுவோம், வெளியே கொண்டு வந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நன்றி உணர்வோடு கூட அவரை நன்றி செலுத்துற அளவுக்கு கர்த்தர் நம்மை பிரச்சனைகளிலிருந்து கொண்டு வருவார். அது எங்கு போனால் வரும்? இயேசு கிறிஸ்துக்குள் வரும் பொழுது, மறைந்து கொள்ளும் போது பிரச்சனைகள் வரும். ஆனாலும் இயேசப்பா நம்மளை பாதுகாத்து வெளியில கொண்டு வர நம்ம எந்திரிச்சு சொல்லுவோம், என் ஆண்டவர் இந்த பிரச்சனைகளிலிருந்து என்னை கொண்டு வந்தார். அதான் இரட்சணிய பாடல்கள் நம்முடைய வாயிலிருந்து வரும். ஆமென். அவன் என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் நான் அவனை தப்புவித்து விடுவிப்பேன். அல்லேலூயா. நம்மை விடுவிக்கிற தேவன். நீங்க எந்த விஷயத்துல மாட்டிருக்கீங்களோ ஏசப்பா வெளியில கொண்டு வருவார். கொண்டு வந்து நீங்களே சாட்சி சொல்ற இடத்துக்கு கொண்டு வருகிறது அந்த கன்மலையினுடைய சிறப்பு. மற்ற பேர் மடிந்து போனதை சொல்லுவாங்க, மற்ற பேர் தங்க வீழ்ந்து போனதை சொல்லுவாங்க. ஆனாலும் நீங்களும் நானும் வீழ போவதில்லை, நாம் மடிந்து போவதில்லை. ஆனால் பிரச்சனைகள் வரும், ஆனாலும் அந்த கண்மலை நம்மை பாதுகாக்கும். நம்ம உள்ள இருந்து வெளியில வந்து குழியை விட்டு வெளியில வந்துட்டு சொல்லுவோம், என் கண்மலை என்னை காப்பாற்றினது. அல்லேலூயா. புயலே அடிக்கட்டும், மயில் உள்ள கறந்துக்கிறோம். சிங்கம் வந்து நல்லா கவனிங்க, இதான் பாறை, இப்படி தோண்டியாச்சு, நான் உள்ள இருக்கேன். சிங்கம் வந்து வாயை வச்சு இப்படி இப்படியே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இது மூஞ்சியும் உள்ள வராது, இது பல்லு எனக்கு வெளியில இருந்து சொல்லும், உன்னை கொன்றுவேன், உன்னைய அழிச்சிடுவேன், வெளியில வா, நீ செத்துட்ட. இது சொன்னா வெளியில வந்தாதானே. வெளியில வந்து எவ்வளவு நேரம் கத்துவேன், ஓன்னு சொல்ல, அப்புறம் பசிச்சுட்டு அது போயிடும். லைட்டா எட்டி பார்த்துட்டு அப்புறம் வெளியில ஓடும். உங்களை சுத்திலும் எதிர்த்து வருவார்கள். இது கர்த்தருடைய யுத்தம். ஆண்டவர் சொன்னார், இது உங்களுடைய யுத்தம் அல்ல. யோசபாத்தை பார்த்து, இது உன்னுடைய யுத்தம் அல்ல, இது தேவனுடைய யுத்தம். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு விசுவாசி குழிக்குள்ள மறைஞ்சு பிரச்சனையை வேடிக்கை பார்க்க பழகிக்கணும். பிரச்சனைக்குள்ள சிக்கி தவிக்க பழகக்கூடாது. நீங்க உள்ள இருந்தா நீங்க உங்க கண்ணு பார்க்கும், ஆனாலும் அது உங்களை மேற்கொள்ளாது. இந்த குழியை நினைச்சுக்கிறேன், உள்ள போய்கிட்டு ஜாலியா வெளியில இருந்து பாருங்க. சிங்கம் நிக்குதா பாருங்க, சிங்கத்தை பார்த்ததே இல்லைல்ல, சரி வா ஒரு தடவை பார்த்துட்டு போய் பாத்துக்க, புளிய பாத்துக்க, எல்லாம் பாத்துக்க. நான் கண்மலைக்குள்ள இருக்கிறேன், என் ஆண்டவர் என்னை தொட போவதே இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, என்னை இக்கட்டுக்கு விலக்கி பாதுகாத்து. பிரச்சனை எல்லாம் போயிடும், நான் வெளியில வருவேன். இந்த கண்மலை என்னை காப்பாத்துச்சுன்னு நான் சாட்சி சொல்ற அளவுக்கு கர்த்தர் என்னை பாதுகாக்க உண்மையுள்ளவ. இந்த கண்மலை விட்டு யாரும் வெளியில வந்துடவே கூடாது. கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க. இந்த 2026 கண்மலையை குடையிறதுக்கு கொஞ்சம் கை வலிக்கும், பல்லு வலிக்கும், கரகரன்னு கடிச்சு நோண்டி கற்பாறையில போடணும். ஆண்டவர் சொன்னாரு, மணலின் மேல் வீடு கட்டுகிறவன் புயல் வந்தோன்னு என்ன ஆயிரும்? இடிஞ்சு போயிரும். ஆனா ஆழமாய் தோண்டி கற்பாறையில வீடு போடுறவனுக்கு எந்த புயல் அடிச்சாலும் சூறாவளி அடிச்சாலும் அவன் வீடு என்ன பண்ணாது? உங்க வீடு அசையாமல் கர்த்தர் வைப்பாராக. உங்களுக்கு உச்சிதமான கோதுமைகள்னாலும் கண்மலை தேனினாலும் திருப்தியாக்குவாராக. உங்களை கீழ் பாதாளத்திலிருந்து விடுதலையாக்குவாராக. ஆக்கணும்னா நீங்க கொஞ்சம் தோண்டணும், நீங்க கொஞ்சம் கொடைஞ்சி எடுக்கணும். கண்மலையை ஆழமா தோண்டி நீங்கள் மறைவிடமாய் பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் உங்களையே பழக்குவித்துக் கொண்டால் வருகிற ஆண்டுல கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். நல்லா ஜெபம் பண்ணுங்க. அதுதான் கொடையிறது. 4 மணிக்கு எந்திரிச்சு கொடைஞ்சு கண்மலை கொடைஞ்சு உள்ளக போங்க. நம்ம சமவெளியிலே இருக்க நினைச்சா சிங்கத்துக்கும் நாய்க்கும் நரிக்கும் பயந்துகிட்டே இருக்க வேண்டியதான். மேல ஏறணும், அதிகாலையில் எந்திரிக்கணும், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், ஜெபம் பண்ணணும், கண்மலை உடைக்கணும், உள்ளக போகணும், தங்கணும். பாதுகாப்பாய் உங்களை வைத்துக் கொள்ளுங்கள். சகல ஆசீர்வாதத்தினால் வருகிற நாட்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சங்கீதம் 143:9 வாசிங்க, நம்ம முடிச்சிடலாம். சங்கீதம் 143:9. சத்துருக்களுக்கு என்னை தப்புவேன். தீமை செய்யும் சக்திகள், நம்ம குடும்பத்தை அழிக்க நினைக்கிற சக்திகள், அசுத்த ஆவிகள், உங்க தொழில் மேல
அசுத்தாவி ஏவப்பட்டு உங்களுக்கு லாஸை கொண்டு வந்துடும். அப்படி லாஸ் கொண்டு வந்தாதான் உங்களால ஜெபம் பண்ண முடியாது. இந்த அசுத்தாவிகள் உங்க தொழிலை தாக்கும், உங்க பிள்ளைகளை தாக்கும், உங்க குடும்பத்தை தாக்கும், உங்க நல்லா கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கிற பிள்ளைகளுக்குள்ள தாக்கத்தை உண்டு பண்ணும், வாலிப பிள்ளைகளுக்குள்ள தாக்கத்தை உண்டு பண்ணும். இந்த அசுத்தாவிகள்லாம் சரீரத்துல வேதனைகளை கொடுக்கும், வலிகளை கொடுக்கும். இப்படிதான் ஒரு ஆவிகள் இறங்கி வரும் பொழுது கர்த்தர் நம்ம எல்லாவற்றிலிருந்து தப்புவிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவரே புகலிடமாய் நமக்கு இருக்கிறார். ஆமென். சங்கீதம் 91 நீங்க வீட்டுல போய் வாசிங்க, அதுல இருக்குது லிஸ்ட். உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறவன் அவருடைய சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிறான். நோய்க்கு பாதுகாப்பு, ரோட்ல போகும்போது வரும்போது பாதுகாப்பு, சிங்கத்துக்கும் விரியன் பாம்பு குட்டிகளுக்கும் பாதுகாப்பு, பால சிங்கத்துக்கு பாதுகாப்பு, கொள்ளை நோய்களுக்கு பாதுகாப்பு, எல்லாவற்றிலிருந்து என் ஆண்டவர் தம்முடைய செட்டை நிலையிலே பாதுகாக்க உண்மையுள்ளவராயிருக்கு. ஆமென். இந்த நாள்ல ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். உங்களுக்கு ஒண்ணு நான் கன்க்ளூஷனா சொல்ல போறேன். இன்னைக்கு கொஞ்சம் நம்ம இதை யோசித்து பார்ப்போம். ஆமென். சின்ன முயல் அவ்வளவு யோசிச்சு, ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன பண்றேன், ஒரு முடிவு எடுக்கிறேன். என்னால வாழ முடியும், என் பலத்தை நம்பி வாழ முடியும் சொல்றது ஒரு முட்டாள்தனம். என்னால் என்னுடைய பலத்தினால் சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிக்க என்னையோ என் குடும்பத்தையோ என் தொழிலையோ முடியாது. ஆனா நீங்க என்னை பாதுகாத்தா நிச்சயமா முடியும் சொல்லி ஒரு ஞானமா யோசிச்சு இதனால கண்மலைக்குள்ளே போகவும், உயர்ந்த இடத்துக்கு போகவும், பாதுகாப்பான இடத்துக்கு போகவும் நம்மையே அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை வருகிற நாட்களை கொண்டு போவாராக. அல்லேலூயா. உச்சிதமானதை உங்க குடும்பத்துல தருவாராக. உங்க குடும்பத்தாரை கீழ் பாதாளத்தில் இருந்து பாதுகாப்பாராக. உயர்ந்த ஸ்தலங்களிலே கொண்டு போய் மகிமைப்படுத்துவாராக. புகலிடமாய் கர்த்தர் நம்மை மாறுவாராக. தீய சக்திகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து என் தேவன் என்னை வெளியே கொண்டு வந்தார், தேவன் என்னை காப்பாற்றினான் சாட்சி சொல்ற அளவுக்கு கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. நீங்கள் எல்லாரும் கண்மலைக்குள்ள இருக்கீங்க, ஒரு தீங்கு உங்களை அணுக போறதில்லை. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்திருந்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த கண்மலை கிறிஸ்துவே, அந்த கண்மலை கிறிஸ்துவே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஒண்ணே சொல்லுங்க, ஏசப்பா ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே அந்த சின்ன முயல், நான் தான் அந்த சின்ன முயல், நான் தான் அந்த குழி முயல், நீங்க தான்ப்பா அந்த பெரிய கண்மலை. ஆண்டவரே, இந்த சிங்கமும் சிறுத்தைகளும் தான்ப்பா என்னுடைய பிரச்சனைகளும் எதிரியும் சாவும் மரணங்களும். ஆண்டவரே, நான் இந்த கீழ் சமவெளியில நான் வாழ்ந்தா நான் சேதமடைவேன். ஆண்டவரே, எனக்கு எல்லாம் டூப்ளிகேட் தான்ப்பா கிடைக்கும், உச்சிதமான கோதுமை எனக்கு கிடைக்காது. ஆண்டவரே, நிறைவான ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில கிடைக்காது. ஆண்டவரே, என்னை ஒரு உயர்ந்த இடத்துக்கு என்னை கொண்டு போவீராக. இங்க இருக்கிற சகோதரனே, உன் ஜீவன் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், இந்த நாளிலே நீ செத்து போனால் நரகத்துக்கு போக கூடாது, நீ ஏசப்பாட்ட போகணும்னா அந்த ஏசப்பா என்கிற கண்மலையை நீ நோக்கி பார்க்கணும்.